ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 4G LTE அட்வான்ஸ்டு மொபைல் வைஃபை டாங்கிள். இதோட அன்பாக்சிங், எப்படி ஒர்க் பண்ணும், அதோட வைஃபை ஸ்பீட் எல்லாமே இந்த வீடியோவில் செக் பண்ணிடலாம். பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிவைஸு, அதுக்கடுத்து எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு சின்ன ஸ்லிப்பு, ஒரு டைப் சி அடாப்டர், அதுக்கப்புறம் யூசர் மேனுவல். யூசர் மேனுவலில் சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. மோஸ்ட்லி அது தேவைப்படாது, எப்பயும் சொல்கிற மாதிரி. அதுக்கடுத்து எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு சின்ன ஸ்லிப்பில் இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து ஒரு டைப் சி அடாப்டர், அதுக்கடுத்து இந்த வீடியோவோட ஹீரோ. ஸோ டிவைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அதெல்லாமே நம்ம பார்த்துடலாம். மேலே சிக்னலுக்கு, பேட்டரிக்கு, ஏதாவது மெயில் வந்ததுக்கு, அதுக்கப்புறம் வைஃபையோட சிக்னல் ஸ்ட்ரென்த் காட்டுறதுக்கு எல்லாமே ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. டிவைஸ் பின்னாடி ஓப்பன் பண்ணிட்டோன்னே உள்ள ஒரு பேட்ரி, 2100 mAh பேட்ரி. சார்ஜ் நல்லாவே நிற்குது ஆக்சுவலாக. அதுக்கடுத்து சிம் கார்டு போடுறதுக்கான ஒரு போர்ட். சிம் கார்டு மைக்ரோ சிம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சிம் கார்டு புதுசாக வாங்குறதா இருந்தால் அதுக்கு மேலே இருக்கிற அடாப்டரோட சேர்த்தே வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு அவசரத்தில் தூக்கி போட்டுறாதீங்க. டிவைஸோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது 4G 5G ரெண்டு சிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். 2100 mAh பேட்டரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இதில் ஏர்டெல் தான் போடணும், ஜியோ இல்லைனா பிஎஸ்எல் தான் போடணும்னு இல்லை, எந்த சிம்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சிம்முக்கு ஏற்ற ஸ்பீடு உங்களுக்கு வரும். ஸோ ரீசார்ஜ் பண்ணும்போது டேட்டாக்கு மட்டும் தனியாக ஏதாவது ஒரு சிம்மில் கொடுத்துருக்காங்கன்னா அது யூஸ் பண்ணி பாருங்கள். சில நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் தனியாக டேட்டாக்கு வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் காலுக்கு டேட்டாக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் போடணும் அப்படின்வாங்க. அந்த இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா 399 499 மந்த்லி போடுற மாதிரி இருக்கும். இப்போ சிம் உள்ளே போட்டு டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாத்தையும் பார்த்துடலாம். சிம் கார்டு இன்சர்ட் பண்ணிட்டு பேட்டரி போடுறதுக்கு முன்னாடி அந்த டிவைஸ்க்கு பின்னாடி இருக்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் வைஃபையோட பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் டிவைஸில் வைஃபை பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு சிம் போட்டுட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் பேட்டரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிம் போட்டாச்சு, அதுக்கடுத்து பேட்டரி போட்டுடலாம். இப்போ டிவைஸ் ஆன் பண்ணிவிட்டு எப்படி வைஃபை செட் பண்ணுறது, எவ்வளோ ஸ்பீட் வருது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். டிவைஸ் ஆன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. சைடில் இருக்க பட்டனை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் ஆன் ஆயிரும். ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸில் டிவைஸ் ஆன் ஆயிரும். நீங்கள் மொபைலில் வைஃபை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டு 4G சம்திங் ஏதோ ஒன்று வரும். ஸோ அதை அழுத்துனீங்கன்னா அழுத்துங்க, பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ளே இருந்திருக்கும். 1234567890. இதுதான் நம்மளதில். மேபி உங்கள் இதுலையும் அதே தான் இருக்கும். போட்டு கனெக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் இந்த பாஸ்வேர்டையும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ஸ்பீட் செக் பண்ணிடலாம். மொத்தம் 2 வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணிடலாம் ஸ்பீட் செக். இப்போ நான் யூஸ் பண்ணுற சிம் வந்து பிஎஸ்என்எல். ஸோ சிம்முக்கு சிம் மாறும் ஸ்பீட் ஆப்வியஸ்லி. இப்போ வரைக்கும் நான் செக் பண்ணதில் ஒரு இதில் 4 சம்திங், இன்னொரு இதில் 3.82 சம்திங். சிம்முக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் மாறும். இந்த டிவைஸ் பொறுத்த வரைக்கும் 150 mbps வரைக்கும் ஸ்பீட் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஸ்பீட் மாறலாம். ஸோ மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது ஆக்சுவலாக ஆஃப்லைனில் வாங்கினேன். ஸோ இதோட பேர் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்கேஸ் ஆன்லைனில் வாங்கினாலும் வாங்கலாம். ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, இன்னும் நிறைய வீடியோ வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்.